வணக்கம், வெல்கம் டு யூ பைலட். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளச் பைட்டிங் பாயிண்ட்டை மூவிங் பாயிண்ட்னு சொல்லலாம், ஹாஃப் கிளச்சும் சொல்லலாம். பைட்டிங் பாயிண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். காரில் ஏறி கியர் எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் இந்த ஃபோட்டோவில் தெரிகிற லிவரை தான் காட்டுவாங்க. இதோட பேர் கியர் லிவர் இல்லைனா கியர் ஸ்டிக்னு சொல்லலாம். அப்போது உண்மையாகவே கியர்னா என்ன, கியர் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக கியர்னு சொல்கிறது இதுதாங்க. இந்த பார்ட்டை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. கையில் கட்டுற வாட்ச்குள்ளே, அப்புறம் வீட்டில் இருக்கிற கிளாக்குள்ளே எல்லாம் இந்த கியரை பார்த்துருப்பீங்க. ஏன் நம்ம சின்ன வயசுலேருந்து ஓட்டிகிட்டு இருக்க பேசிக் சைக்கிளே கியர் இல்லாமல் ஓட்ட முடியாது. பெடல் பக்கத்தில் ஒரு கியர் இருக்கும், பேக் வீல் பக்கத்தில் இன்னொரு கியர் இருக்கும். ரெண்டு கியரையும் ஒரு செயின் கனெக்ட் பண்ணி இருக்கும். பெடலோட கியர் சுற்றினா வீலோட கியரும் சேர்ந்து சுற்றும். கியர் இல்லாமல் ஒரு சைக்கிள் கூட ஓட்ட முடியாது. இப்போ காரில் பைட்டிங் பாயிண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இந்த கியரில் ஆரோ மார்க் காட்டுற இடம் தான் டீத். நமக்கு இருக்கிற பல்லு மாதிரி கியரோட பல்லுன்னு சொல்கிறோம். இந்த இமேஜில் இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், பைட், அதாவது கடிக்கிறது. ஆரஞ்சு கலரில் இருக்கிறது கியர் 1, வயலட் கலரில் இருக்கிறது கியர் 2ன்னு எடுத்துப்போம். ஒரு கார் சும்மா நிற்கும்போது கியர் 1ம் கியர் 2ம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். கார் மூவ் ஆகும்போது கியர் 1ஓட டீத் கியர் 2ஓட டீத்தை பைட் பண்ணி கியர் 2வையும் சேர்த்து சுத்த வைக்கும். கியர் 1ஓட டீத்தும் கியர் 2ஓட டீத்தும் பைட் பண்ணி சேர்ந்து இருக்கிற இந்த பாயிண்ட் தான் பைட்டிங் பாயிண்ட். நிற்கிற காரில் கியர் 1ம் கியர் 2ம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும்னு பார்த்தோம். பிரிஞ்சிருக்கிற ரெண்டு கியரையும் கிளச் யூஸ் பண்ணி எப்படி ஒன்றா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். அதாவது பைட்டிங் பாயிண்ட்டை எப்படி கிளச் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு புரியதுக்காக கிளச் அண்ட் பிரேக் மட்டும் இருக்கிற ஒரு லேர்னிங் காரோட பெடல்ஸ் ஒர்க்கிங்கை காட்டுறேன். ரைட் சைடில் இருக்கிற பெடல் பிரேக், லெஃப்ட் சைடில் இருக்கிற பெடல் கிளச். வேற ஒன்றும் இல்லைங்க, நார்மல் காரில் இந்த பாக்ஸ் போட்டிருக்க பார்ட்ஸ் மட்டும் தனியாக பார்க்க போகிறோம், அவ்வளோதாங்க. முதல்ல கிளச் எப்படி ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே கிளச்சை ஃபுல்லாக பாட்டம் வர ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக பவராக ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ பவராக ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். நெக்ஸ்ட் கிளச் யூஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிளச்சை பவராக கான்ஃபிடென்ட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கியர் லிவரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போடணும். கியர் எப்படி ஷிஃப்ட் பண்ணலான்னு இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஆரோ மார்க் காட்டுற இடம் என்னன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, காரோட ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு. கார் மூவ் ஆகுறத லைவாக காட்டுறதுக்காக. விண்ட்ஷீல்டுனா ஒன்றுமில்லை, ஃப்ரண்ட் கிளாஸ் தான் விண்ட்ஷீல்டுன்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் கார் மூவ் ஆகுறத தெளிவாக பார்க்கலாம். கிளச் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் வேணால் டைம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அக்யூரேட்டாக பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். கிளச் மெதுவாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே சமயம் மேலே இருக்கிற விண்ட்ஷீல்டில் ஆரோ மார்க் காட்டுற இடத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு கிளச் ரிலீஸ் ஆகி வந்ததும் கார் டிரைவிங் சீட்டில் இருக்கிற உங்களுக்கு லேசான அதிர்வு உணர முடியும். அதை விண்ட்ஷீல்ட் ஸ்க்ரீனில் லைவாக பாருங்கள். அந்த அதிர்வு வரும்போதே நம்ம கார் லேசாக மூவ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது லேசாக வீல் உருண்டு போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிளச் பற்றி புரியறதுக்காக வீடியோவை ஒரு 20 செகண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளச் இருக்க பொசிஷன் தான் கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட். முக்கியமான விஷயம், அந்த பைட்டிங் பாயிண்ட்டை என்ன ஆனாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட விடக்கூடாது. ஒரு அளவு கூட விட்டுறாதீங்க. அப்படியே பைட்டிங் பாயிண்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா விட்டுறக்கூடாது. இப்போ மூவ் ஆகிட்டு இருக்க வண்டியை ஸ்டாப் பண்ண வேறு எதுவும் பண்ண வேண்டாங்க. கிளச்சை எந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே இடத்துல இருந்து டைரெக்டாக பவராக ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிரப்பான ரோட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும். லேசாக மூவிங்கில் இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டால் போதும். ஆனால் கிளச் ப்ரெஸ் பண்ணுறது ஸ்ட்ராங்காக பவராக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இப்படி பைட்டிங் பாயிண்ட்டை அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்ப்போம். 1, புதுசாக ஓட்டுறவங்க அடிக்கடி வண்டியை ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, அந்த மிஸ்டேக் வராது. 2, ஃபஸ்ட் கியர் இல்லைனா ரிவர்ஸ் கியர் மூவிங்கில் நர்வஸ் ஆக மாட்டீங்க. 3, ஸ்லோப்பான ரோட்டில் நின்றுட்டு மூவ் பண்ணும்போது காரை கொஞ்சம் கூட பின்னாடி விட மாட்டீங்க. 4, மூவ் பண்ணுறப்போ அதிகமான ஆக்சிலேட்டர் சவுண்ட் கேட்குற அளவுக்கு மூவ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சி வெஹிக்கிளை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். மறுபடியும் ஒரு வாட்டி மூவ் பண்ணி ட்ரை பண்ணலாம். கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
லேசாக வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் வீல் உருண்டு போகவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டாப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கிளச்சை பவராக கான்ஃபிடண்ட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைட்டிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி மூவிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற வர எந்த ஏற்றமும் இறக்கமும் இல்லாத ஸ்ட்ரைட் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்போ ஸ்லோப்பான ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அடுத்தடுத்த வீடியோவில் கிளச் பைட்டிங் பாயிண்ட் கூடவே பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஐடியா வரும், ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் அதிகமாகும். அப்புறமா நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்லோப்பாக இருந்தாலும் சரி, பெரிய ஹில் ஸ்டேஷனில் டிரைவ் பண்ணினாலும் சரி, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னொரு வாட்டி கிளச் ரிலீஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். சிம்பிள் தாங்க பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க தெரிஞ்சிடுச்சுன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அழகாக மூவ் பண்ணுவீங்க. முக்கியமான விஷயங்க, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ்டு டிரைவிங் ஸ்கூல் வண்டியை யூஸ் பண்ணி அதுக்காகவே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டரை பக்கத்தில் உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டேஞ்சராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கியர் பாக்ஸ்குள்ளே இருக்க கியர்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல்வேஸ் பி சேஃப் வைல் டிரைவிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 79 Adam, this is Central BCC. Multiple SWAT units responding.